கண்ணீர் மல்க சேலம் மாவட்டம் எடப்பாடி வட்டம் ஆடையூர் கிராமம் ரெட்டியார் வளவைச் சேர்ந்த முனிசாமி கவுண்டர் மகன் சாமணன் என்ற ஆணை கவுண்டர் 80 வயது தள்ளாத வயதிலும் தன் மனைவியோடு விவசாயம் செய்து வாழ்ந்து வருகிறார். இந்த வருடம் மழை இல்லை, எங்கு பார்த்தாலும் வறட்சி, பசுமையே இல்லாமல் வெயிலில் தாக்கம், மக்கள் குடிக்கக்கூட தண்ணி இல்லாத நேரத்தில் மிகவும் சிரமப்பட்டு இரவு பகல் பாராது உழைத்து வாழை மரத்தை நட்டு பராமரித்து வந்தார். சர்வே எண் 310/1, 310/2, 310/4 உள்ள 1 ஏக்கரை 29 சென்ட் நிலத்தை 1981 கிரயமாக பெற்று 46 ஆண்டுகள் அனுபவித்து வந்த நிலத்தை வருவாய்த்துறை தவறான அதிகாரிகளை வைத்து போலி ஆவணம் தயாரித்து பத்திரப்பதிவு துறை பாகப்பிரிவினை பத்திரம் தயாரித்த போது போலியாக கிரயத்தையும் செய்து அதற்கு துணை போன பதிவாளர் அவர்களும் தற்பொழுது அந்த தன்னுடைய சொந்த நிலத்தில் பத்திரம் வச்சிருக்காரு. பட்டா அனுபவம் இருந்தும் நடப்பு சிட்டாவில் தவறுதலாக அதிகாரிகள் துணையோடு வருவாய்த்துறை அதிகாரிகள் துணையோடு ஏமாற்றி அதாவது அந்த வீரமணியனுடைய தகப்பனார், எதிர்மனதாரர் வீரமணியார் தகப்பனார் பெயரும் முனிசாமி கவுண்டர், சாமணன் அவருடைய அப்பா பெயரும் முனிசாமி கவுண்டர். இதில் பெயர் மாறுதல் செய்து மோசடி செய்து ஏமாற்றி அந்த நிலத்தை அபகரிக்க துடித்து பூலாம்பட்டி காவல்துறை அதிகாரிகள் துணையோடு வாழை மரங்களை, பச்சை வாழை மரங்களை 1000 மரங்களை வெட்டி சாய்த்து மோட்டார் பைப்புகளை அடித்து நொறுக்கி, தண்ணிக்கு செல்லக்கூடிய பிவிசி பைப்பை அடித்து நொறுக்கி, சிசிடிவி கேமராவை அடித்து நொறுக்கி, இத்தனை அவலங்களையும் அட்டுழியம் செய்த வரை மீது வழக்கு தொடுக்காமல் கேட்பாரற்று நாதியற்று கடந்த 60 ஆண்டுகளாக இந்த மண்ணில் மக்களை ஏமாற்றி பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கின்ற அதிகாரிகள் தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு ஒரு நல்லாட்சி தமிழகத்தில் விஜய் அவர்களின் தலைமையில் நல்லாட்சி வந்தும் கூட காவல்துறை அதிகாரிகள் இன்னும் திருந்தவில்லை என்று ஒரு சிலர் திருந்தவில்லை என்பதுதான் இந்த கொடுமை. காவல்துறை அதிகாரி, பூலாம்பட்டி காவல்துறை அதிகாரி துணையோடு வாழை மரத்தை வெட்டுகின்ற ரவுடி கும்பல் மீது இன்னும் வரை நடவடிக்கை எடுக்கவில்லை. அப்பாவி ஏழை இருந்தவரை அடித்து சித்திரவதை செய்த கொடுமையை மாண்பு முதலமைச்சர் விஜய் அவர்கள் நடவடிக்கை எடுப்பாரா என்று ஒட்டுமொத்த தமிழ்